அடுத்து முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை சுட்டி காமிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது அந்த செய்தி என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ஒரு முஸ்லிமான அடியானோ அல்லது இறைநம்பிக்கை கொண்ட அடியானோ அவன் வந்து ஒளி செய்யறான். ஒளி செஞ்சு அவன் வந்து அப்படி ஒளி செஞ்சுட்டு ஒவ்வொரு உடம்பினுடைய ஒவ்வொரு கையை கழுவுறான். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவக்கூடிய சமயத்துல அவன் வந்து அதனால் என்னென்ன பாவங்களை எல்லாம் செஞ்சிருப்பானோ அந்த பாவம் வந்து அந்த சிறு பாவங்கள் வந்து அதுல இருந்து வெளியேறி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வருது. இந்த செய்தியை வச்சுட்டு என்ன கேட்கிறாங்கடா, அப்போ வந்து சில பேர் துடைக்க கூடாதுங்கிறாங்களே, கர்ச்சீப்பை வச்சு துடைக்க கூடாதுங்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ பாவங்கள் வெளியேறுதுன்னு வருது, அப்போ அதுக்காக துடைக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்கன்னு கேட்டா அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல. எப்படி பாவங்கள் கண்ணால் நம்ம பார்க்க முடியாது, கையால் செய்த பாவங்களோ காலால் செய்த பாவங்களோ கண்ணால் செய்த பாவங்களோ வெளியேறுகிறது என்றால் ஒவ்வொரு உறுப்புகளில் அளவுலையும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் வந்து முகத்துல செய்யக்கூடிய இப்படி ஒவ்வொரு வெளியேறுதுன்னா அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அது எப்படி வெளியேறுதுன்னு. அதனால கர்ச்சீப்பை வச்சுட்டு துடைக்கணும், துடைக்காம அப்படியே விட்டுறணும், அது வலிஞ்சு ஓடட்டு அப்படி அந்த ஹதீஸ வச்சு அப்படி விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு சொட்டு சொட்டா உழுகட்டு கடைசி துளியோட வந்து அந்த பாவம் வந்து வெளியேறுங்க அப்படிங்கிற அந்த செய்தியில வர்றதுனால அவங்க வந்து இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கறத பார்க்கணும். அது கழுவக்கூடிய ஒளி செய்யக்கூடிய ஒரு விஷயம் சம்பந்தமா வருதே தவிர கடைசி துளியில எந்த அளவுக்கு நாம வந்து நம்ம ஒளி செய்யக்கூடிய கட்டத்துல சரியாக முழுமையாக செய்யக்கூடிய கட்டத்துல அந்தந்த உறுப்புகள்ல செய்யக்கூடிய பாவங்கள் வெளியேறி போயிருங்கிற அடிப்படையை நம்ம புரியணுமே தவிர அதுக்கு நாம வந்து அது நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயம், அது அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச விஷயம். அது அது பாவங்கள் மன்னிக்கப்படுங்க, அல்லாஹ் பாவ மன்னிப்புக்குரிய ஏட்ல அதை வந்து எழுதுவான். அல்லாஹ் வந்து நன்மை தீமையை எழுதக்கூடிய அந்த ஏட்ல அதை எழுதுவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதை வச்சு நாம வந்து கையை துடைக்க கூடாது, முகத்தை துடைக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வர முடியாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.